அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏன்னா இது இலங்கையின் அன்றைய காலை செய்திகள். தமிழ் மக்களது வாழ்விடத்தில் துப்பாக்கி முனையில் மோசமான தாக்குதல். மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் எல்லை கிராமமான கட்டுமுருவி அண்டிய பகுதிகளில் 25 தொடக்கம் 30 வருடங்களுக்கு மேலாக வாழும் மக்களை வனலாக என்று கூறிக்கொண்டு அங்கு சென்ற அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். மானிடவியலுக்கு ஒவ்வாத நடைமுறைகளை அந்த மக்களின் மீது திணித்து தாக்கியதை அடுத்து அங்குள்ள மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இது தொடர்பாக வாகரை பிரதேசத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து தெரிவித்திருக்கிறார். நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நடவடிக்கை முன்னெடுக்குமாறு கூறியிருக்கிறார். அத்தோடு அங்கு வசித்த மக்களின் குடியிருப்புகளை தீக்கிரையாக்கியிருப்பதுடன் அங்குள்ள மக்களையும் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக கேள்வியுற்ற கதிரவளியிலிருந்து சென்ற 2 சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நியாயம் கேட்ட போதும் அவர்களிடம் மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளனர். கைவிலங்கு போடப்பட்டு குற்றவாளிகள் அத்திச் செல்வது போன்று மிக கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்களின் மனித உரிமைகள் மனிதாபிமானம் என்பன அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பதுடன் மீறப்பட்ட மனித உரிமைகளுக்காக மனித உரிமை ஆணைக்குழு அது சார்ந்த அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளனர். கனிமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்க துடிக்கும் தரப்போ. கனிமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்கும் விதமாக கெல்பத்திர மனைவியின் பெற்றோரை கொல்ல முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனிமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியில் 2 தரப்பு தெரிய வந்தது. ஆனால் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் ஹெல்பத்திர பிரிவுடன் தொடர்புடைய எந்தொரு தரப்பினரையும் கொலை செய்யப் போவதாக கனிமுல்ல சஞ்சீவன் பிரிவு மிரட்டியதாக பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் மனைவியின் வீட்டை காணொளி எடுத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை பன்னல போலீசார் கைது செய்தனர். குறித்த வீட்டில் வசிக்கும் குடியிருப்பார்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் ரோந்து படையினர் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களையும் அங்கிருந்து போலீசார் கைது செய்துள்ளனர். இதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட 21 மற்றும் 24 உடைய 2 இளைஞர்களிடம் விசாரித்த போது துபாயைச் சேர்ந்த சமீரா என்ற குற்றவாளியிடமிருந்து கிடைத்த பணிப்புரைக்கமைய குறித்த நடவடிக்கைக்கு அமைய வீட்டை காணொலி எடுத்ததாக தெரிவித்துள்ளனர். வீட்டுக்கு செல்லும் வழியை காணொலி எடுத்து தமக்கு அனுப்புமாறு துபாய் சமீரா அறிவுறுத்தியதாகவும் அவ்வப்போது அவர் போதைப்பொருள் பயன்படுத்துவதற்காக பணம் கொடுத்தால் அவர் செய்ததாகவும் பிரதான சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். செவ்வந்தியின் உருவத்துக்கு இணையான யுவதியொருவர் கைது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இசாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்துக்கு இணையான யுவதியொருவரை மத்தும பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். 23 வயதான குறித்த யுவதி மத்தும பகுதியில் இருக்கும் தமது வீட்டுக்கு அருகில் இருக்கும் வனப்பகுதியில் மறைந்திருந்ததாகவும் அப்போது கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதிப்பதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்றிருப்பதாகவும் போலீஸ் பேச்சாளர் அறிவிக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் கட்சிகளின் 2வது கலந்துரையாடல். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவது தொடர்பில் இணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இன்றைய சந்திப்பில் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழிசை கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 8 கட்சிகள் சார்பில் பிரதிகள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண வைத்தியசாலை நாளை முடங்கும். யாழ்ப்பாண வைத்தியசாலை நாளை முடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிக்கின்றது. யாழ்ப்பாண வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு எதிராக நாளை தொடக்கம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவது சுமந்திரனின் திட்டவட்டம். நாட்டில் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அறிவிக்கின்றார். உள்ளூராட்சி தேர்தலில் நாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்துக்கு அமைய தனித்து போட்டியிடுவோம். சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும். இதோடபாக எமது கட்சி தலைவர் தமிழ் தேசிய கட்சிகளின் பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் சுமந்திரன் செய்தி வெளியிட்டுள்ளார். பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகை கொள்வனவு செய்த செவ்வந்தி, துபாயிலிருந்து வந்த பணம். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் மூளையாக செயல்பட்ட இசாரா செவ்வந்தி களுத்துறை நகரில் இருக்கும் நகைக்கடை ஒன்றிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்வனவு செய்துள்ளார்.
சஞ்சீவ கொலை செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் துபாயைச் சேர்ந்த பத்மே என்பவரை செவ்வந்தியின் வங்கிக் கணக்குக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார். இதையடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவர் கனிமுல சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி அழுத்கட நீதிமன்றத்தில் வைத்து செவ்வந்தியினால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். செவ்வந்தி தற்பொழுது தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரது தாயும் இளைய சகோதரனும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கெகல் பத்ர பத்மவின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. தற்போது கனிமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்றனர். போலீசாரை ஏமாற்றம் செவ்வந்தியை பிடிக்க 1 மில்லியன் ரூபாய். பாதாள உலக குற்றவாளியான கனிமுல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்த உதவியான இசார செவ்வந்தி கைது செய்வதற்கு வழிவகுப்பதற்கும் தகவல் வழங்குபவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்க போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அவர் தப்பிச் செல்வதை தடுக்க போலீஸ் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்துள்ளனர். தனது அடையாளத்தை மாற்றிக்கொண்டும் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தியும் கடல் வழியாக பயன்படுத்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 1 வார காலமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் போலீஸ் படைகள் செவ்வந்தியை தேடி வருகிறது. எனினும் இதுவரை போலீசாரின் கண்ணில் படாமல் தப்பி வருகின்றார். சமகாலத்தில் போலீசாருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திய பெண்ணாக மாறியிருக்கின்றார் செவ்வந்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்டதோ அதே போலதான் வடக்கிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் 1 லட்சம் பேர் புத்தளத்திலே வந்த பொழுது அந்த வைத்தியசாலை மிகவும் ஒரு இட பற்றாக்குறையோடு பல வளங்கள் குறைவோடு இருக்கிறது. நாங்கள் அதற்கான அபிவிருத்தி செய்வதற்காக சிசிபி நூடாக ஒரு திட்டத்தை வகுத்து 2018 முன்மொழிந்தோம். ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதையும் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்திலே இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம் மக்கள் மீள்குடியேற சென்றார்கள். அவர்கள் காணாத ஒரு சமூகமாக கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். தற்போது ஒரு பிரைவேட் காணியிலே அவர்கள் குடியேற்றப்பட்டு கொட்டில்களிலே இருக்கிறார்கள். யாரும் அவர்களை போய் பார்ப்பதில்லை. அண்மையிலே உங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரையும் நான் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய நிலைமையை நான் சொன்னேன். கடந்த அரசாங்கத்திலே 8 கோடி ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக அந்த வாய்க்கால் அதாவது தண்ணீர் அலையை கட்டுப்படுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எங்களுடைய சந்திரசேகரன் அமைச்சர் அவர் எனக்கு சொன்னார், இல்லை இந்த வருஷத்திலே நாங்கள் அதை மீள பெற்று தருவோம் என்று நான் கடந்த முறை பேசுகின்ற பொழுது சொன்னார். எங்களுடைய பிமல் ரட்நாயக் அமைச்சரோடும் அதற்கு பொறுப்பான மீள்குடியேற்ற அமைச்சரோடும் கதைத்து சந்திரசேகரன் அவர்கள் டிசிபி தலைவராக இருக்கிறீர்கள், தயவு செய்து அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல் புத்தளத்திலும் இடம்பெயர்ந்த மக்கள் வந்து தில்லேரி அந்த பல முகாம்கள் அமைத்து வாழ்ந்தார்கள். அந்த பகுதிகளிலே பாதைகள் நீண்ட காலமாக போடப்படாமல் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. எனவே அதற்காக ஒரு 15 கோடி ரூபாய் நான் கடந்த அரசாங்கத்திலே கதைத்து பெற்றுக் கொடுத்திருந்தேன். அதாவது புதிய அரசாங்கம் வந்ததோடு அந்த பாதைக்கான பணத்தையும் மீள பெற்றுவிட்டார்கள். அதையும் நீங்கள் நான் புதிய டிசிபி சேர்மனிடத்திலும் அதை வேண்டுகோள் விடுத்தேன். தயவு செய்து அதையும் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்று இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல தான் எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே இங்கு எல்லாரும் ஒரு பெரிய குறையாக சொன்னார்கள். கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டது போதாது என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக ஊடகங்கள் எடுத்து செல்கிறது. எனவே கிழக்கு மாகாணமும் வடக்கை போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம். எனவே கிழக்கு மாகாணத்துடைய நலனுக்காகவும் இந்திய அரசாங்கம் உதவி செய்வதாக ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே இங்கு சொன்னார். எனவே அந்த திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முண்டனுங்கள். அதே போல நீங்களும் கூடுதலாக கிழக்கு மாகாணத்திலே பல பாலங்கள் கிட்டங்கி
பாலம், மாவடிப்பள்ளி பாலம் உட்பட பல பாலங்கள் நீண்ட காலமாக செய்யாமல் இருக்கிறது. நீங்கள் புதிதாகத்தான் வந்திருந்தாலும், எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அரச பணத்தை பயன்படுத்த முடியாவிட்டாலும் வெளிநாட்டு உதவிகளை பெற்று நீங்கள் அந்த பாலங்களை போட நடவடிக்கை எடுக்குமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் மாவடிப்பள்ளி பாலம்தான் இந்த அரசாங்கம் புதிதாக வந்தவுடன் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொழுது 8 மாணவர்கள் 8 உயிர்கள் பலியாக்கப்பட்டது. அந்த பாலத்தில் அதிகமாக ஒவ்வொரு வெள்ளத்தின் பொழுதும் உயிர்கள் அதாவது மரணங்கள் நடப்பது வளமையாக மாறி இருக்கிறது. எனவே அந்த பாலம் அத்தியாவசியமான பாலமாக இருக்கின்றது. அதே போல தான் சேனநாயக்க சமுத்திரம் இங்கு பலர் பேசினார்கள். அது ஆழமாக தோண்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்றால் ஒவ்வொரு போகத்துக்கும் 30 கோடி 50 கோடி 60 கோடி ரூபாய் நஷ்டஈடுகளை விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். விவசாயிகளுக்கு அதைவிட கூடுதலான பணம் நாசப்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் ஒரே அடியாக செய்ய முடியாவிட்டாலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு 10 கிலோமீட்டராக தோண்டியாவது 2 சைட்லையும் பண்டடிப்பதன் ஊடாக அந்த சமுத்திரத்தினால் வரக்கூடிய நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். அது இன்று விவசாயத்தை நாசப்படுத்துவதற்காக செல்கின்ற இடத்திலிருந்து அதை மாற்றம் செய்ய முடியும். எனவே அதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு இந்த அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல இந்த வெள்ளங்கள் வருகின்ற பொழுது ஒலிவில் யூனிவர்சிட்டி கூட 2 மாதம் 3 மாதம் மூடப்படுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல மக்களால் நான் இந்த முறை பார்த்தேன், நிறைய பாலங்கள் பாதைகள் எல்லாம் உடைந்து நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையும் நீங்கள் கூடிய கவனம் செலுத்தி புனரமைத்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலதான் சத்தோச நிறுவனத்தை நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது 270 சத்தோசையை 470 சத்தோசையாக அதிகரித்தோம். ஆனால் அந்த வேலையிலே அதிகரித்த பிறகு வந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்றால், கிழக்கு மாகாணத்திலே திறந்த எல்லா சத்தோசையும் மூடினார்கள். என் மீதுள்ள கோபத்தினாலோ என்னமோ தெரியவில்லை, ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த சத்தோசைகளை மூடி இன்னும் அந்த சத்தோசைகள் துறக்கப்படாமல் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சில பொருட்களை, அத்தியாவசிய பொருட்கள், அரிசி அது தட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது சத்தோசைகளை வழங்குகின்ற பொழுது கிழக்கு மாகாண மக்கள் அதை பெறுவதிலே பல கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள். எனவே அந்த சத்தோசைகளை மீண்டும் நீங்கள் ஆரம்பித்து அந்த மக்களுக்கு பலனை செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் இந்த எஸ்எம்இ செக்டர் என்பது இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. விவசாயத்தை போலதான் இன்று அதாவது எஸ்எம்இ செக்டரை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தி எஸ்எம்இ செக்டரை வளப்படுத்துங்கள், அதனூடாக எமது மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் இந்திய அரசாங்கம் மன்னாரிலே $2 மில்லியன் வைத்தியசாலையுடைய எமர்ஜென்சி யூனிட்டுக்காக ஒதுக்கியதாக கேள்விப்படுகிறோம். அதை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த வேண்டுகோள்களை முன்னர் விடுத்திருந்தோம். அதே போல எமர்ஜென்சி அதாவது அந்த யூனிட் அத்தியாவசியமான தேவையாக மன்னாருக்கு இருக்கிறது. ஆனால் அதிகாரிகளுடைய காலதாமதத்தால் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. தயவு செய்து சுகாதார அமைச்சு அதிலே கவனம் செலுத்தி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல மன்னாரிலே ஒரு $10 மில்லியன் இந்திய அரசாங்கம் எக்ஸலன்ட் சென்டர் ஃபார் அக்வா கல்ச்சருக்காக தருவதாக சொல்லி அதற்கான நிதியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதையும் மீன்பிடி அமைச்சு அவசரமாக அந்த டெண்டரை வழங்கி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த நாங்கள் உலக நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு ஐலண்டாக இருந்து கொண்டு மீன் தட்டுப்பாட்டோடு அதிக விலை கொடுத்து மீனை பெறுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நவீன திட்டங்களை பயன்படுத்துவதன் ஊடாக எமது நாட்டுடைய பொருளாதாரம், மீனவர்களுடைய வளம், மீனவர்களுடைய எதிர்காலம் பலனடையக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களிடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போலதான் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக இங்கு எனக்கு முன்னர் பேசியவரும் பேசினார். எனவே 2018 தான் அதிக சுற்றுலா பயணிகள் வந்தார்கள். இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரே ஒரு துறைதான், பெரிய முக்கியமான துறைதான் சுற்றுலாத்துறை. மன்னார் மாவட்டம் சுற்றுலாத்துறை அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட் அங்கே இருக்கிறது. அந்த ஐலண்டில் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது மண்ணை அகழ்கின்றதற்காக பல கம்பெனிகளுக்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் அதை கொடுத்து இன்று அந்த பகுதிகளிலே வளமெல்லாம் சூறையாடப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது. எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தி மன்னார் ஐலண்ட் ஒரு சுற்றுலாத்துறையிலே ஒரு காலத்திலே வளப்படுத்த முடியும். ஒரு காலத்தில் இந்தியாவுக்கான ஃபெரி சர்வீஸ் தலைமன்னாரின் ஊடாக நடந்த பொழுது, ராமேஸ்வரத்துக்கு நாம் நடந்த பொழுது மன்னார் ஒரு பொருளாதாரத்திலே மேம்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது. ஆனால் இன்று அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்த மாவட்டத்திலே வளப்படுத்துங்கள் என்று உங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலதான் வனவளம் வனஜீவி டிபார்ட்மெண்ட்டும் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய உப்பாலி ஜெயசிங்க எங்களுடைய டிசிபி சேர்மனும் இருக்கிறார்.
அவருக்கு தெரியும் வவுனியாவிலோ மன்னாரிலோ முல்லைத்தீவிலோ எங்கு போனாலும் டிசிபி கூட்டங்களிலே இந்த வனவள திணைக்களத்தால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்தை பற்றி பேசுகிறார்கள். 1984க்கு பிறகு கெசட் பண்ணப்பட்ட எல்லா காணிகளையும் விடுவிக்குமாறு கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் முடிவெடுத்து அதன் பிறகு அதாவது எல்லா திட்டங்களை வகுத்து கடைசி நேரத்தில் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் சென்று விட்டார்கள். இன்று மேய்ச்சல் தரவைக்கு காணி இல்லை, விவசாயிகள் விவசாயம் செய்ய வழி இல்லாமல் கூலி வேலை செய்கிறார்கள். அரச காணிகள் எல்லாம் இன்று வனவளம் கொழும்பில் இருந்து கொண்டு ஜிபிஎஸ்ஐ வைத்து கெசட் பண்ணி இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் மக்களுக்கு அந்த காணிகளை விடுவித்துக் கொடுங்கள். சில உறுதி காணிகள் மன்னாரிலே பெரியமடு என்ற கிராமத்திலே உறுதி காணிகளை கூட வனவள திணைக்களம் இன்று அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதே போலதான் அம்பாரிலே, திருவண்ணாமலையிலே, வட்டக்களப்பிலே, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனை. எனவே தயவு செய்து நீங்கள் கவனம் செலுத்துங்கள்.